குட் ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ எந்த இன்ஜினில் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மல்டி சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், ரைட், வித் எலக்ட்ரிக்கல் லோடிங்களோடு இருக்கிற ஒரு மல்டி சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜினில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டெஸ்ட் செய்ய போகிறோம், ரைட்டா. ஸோ இந்த மோஸ்ட் டெஸ்ட்டோடைய எதுக்காக இந்த மோஸ்ட் டெஸ்ட் செய்கிறோங்கிற ரீசன் லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே சொல்லியிருப்போம், ரிட்டார்டேஷன் டெஸ்ட் செய்யும்போது சொல்லியிருப்போம். ஸோ மோஸ்ட் டெஸ்ட் அண்ட் ரிட்டார்டேஷன் டெஸ்ட் ரெண்டுமே எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுடைய ஃப்ரிக்ஷன் பவரை கால்குலேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான், ரைட். இன்ஜினுடைய ஃப்ரிக்ஷன் பவர் எவ்வளோ, இண்டிகேட்டட் பவர் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம், ரிட்டார்டேஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ரிட்டார்டேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினுக்கு, மோஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது மல்டி சிலிண்டர் இன்ஜினுக்கு, ஓகேவா. ஸோ இப்போது இந்த இன்ஜினோடைய ஒரு செட்டப் மட்டும் பார்த்துருங்க, அப்புறம் ப்ரொசீஜர் சொல்லித்தரேன். ஆஸ் யூஷுவல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ரீடிங் எடுப்போம். ஸோ இது வந்து பியூரட், இது ஃபியூயல் சப்ளை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஃபியூயல் லைன் செக்கிங் இதெல்லாம் பார்ப்போம். இது நமக்கு இப்போது தேவையில்லை, டைரெக்டாக ஃபியூயல் ஆன் பண்ணி விட்டால் போதும். ஸோ இங்கே மோஸ்ட் டெஸ்ட்டில் நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் நோட் பண்ணணும், ஓகேவா. இன்ஜின் ஸ்பீட் ட்ராப் ஆகிற ஆர்பிஎம் நோட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சிலேட்டர் இருக்குது, இன்ஜினுடைய ஆக்சிலேட்டர் இருக்குது. இது த்ராட்டில் டைட் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்ஜின் வேகமாக போகும், த்ராட்டில் குறைச்சிங்கன்னு சொன்னால் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், ஓகேவா. இன்ஜினுடைய ஸ்பீடு குறையும், ரைட். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த இதில் பாரு. ஸோ இங்கே ஒரு இசூசு இன்ஜின் இருக்குது. ஸோ அது கூட வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டைனாமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம், ரைட்டா. ஸோ 7.5 இங்கே தெரியுதா, 7.5 கேவிஏ இருக்குது. ஸோ 7.5 கிலோ வாட் வரைக்கும் நம்ம லோட் அவுட்புட் எடுக்கலாம். ஸோ நம்ம அவ்வளோ எடுக்க வேணாம், 5 கேவியை சேஃப்டிக்காக எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் லோடிங் பல்ப்ஸ்க்காக கொடுத்துருக்கோம், ஓகேவா. ஸோ இந்த லோடு வந்து கிராஜுவலாக அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இது கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ இது 100 கேவி, 200 கேவி. ஸோ இப்போ எவ்வளோ 500 கேவி, சாரி 100 வாட்ஸ், 200 வாட்ஸ், 500 வாட்ஸ். இந்த மாதிரி நம்ம லோடு செட்டப் கொடுக்கறதுக்குன்னானே இது இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த ஆஸ் யூஷுவல் இன்ஜினுடைய இது சாவிக்கு ஆன் பண்ணலாம், இன்ஜினை நம்ம ஆன் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இன்ஜினை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஃபியூயல் கூலண்ட் லைன் இருக்குது இல்லையா, அதை ஆன் பண்ணினா இன்ஜினுக்கு கூலண்ட் சப்ளை வந்துடும். அண்ட் தென் ஸோ இந்த லைன் ரெண்டையும் ஆன் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து இன்ஜினுக்கு ஃபியூயல் சப்ளை வந்துடும். ஸோ ஃபியூயல் சப்ளை வந்தோடனே ஸோ இந்த ஆஸ் யூஷுவல் கார் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த கீயை திருப்பினா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லோடு ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு 5000 வாட்ஸ் கொடுத்துடணும், ஓகேவா. இப்போ 100, 200, 300, இப்போ எவ்வளோச்சு 5, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500, 4000, 4500. ஸோ எல்லாமே ஆனில் இருக்குன்னு ஆஃப் பண்ணுறேன் ஆக்சுவலாக, ரைட். ஸோ இந்த மாதிரி லோட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு 5000 வாட்ஸ் வரைக்கும். ஸோ 5க்குன்னா என்ன பண்ணோம் 100, இதில் வந்து 500, 1000, 2000, 3000, 4000, 5000. ஸோ இவ்வளோ லோடை கொடுத்துட்டோம்னா இன்ஜின் 5000 லோட் சம்திங் அப்ளை ஆகிடும். ஸோ அப்ளை ஆனோன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஸ்பீட் வேரியேஷன் இருக்கும். இந்த ஸ்பீட் வேரியேஷனில் இன்ஜின் நம்ம கேட்டிருக்க செட்டப்புக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆக்சிலேட்டரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆர்பிஎம் இண்டிகேட்டரில் வந்து என்ன பண்ணால் இன்ஜினோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 1200 ஆர்பிஎம், 1300 அந்த மாதிரி ஆர்பிஎம் செட் பண்ணிக்கணும். ஸோ கிராஜுவலாக ஒரு ஆர்பிஎம் ப்ராப்பராக செட் பண்ணி நிறுத்தின உடனே இந்த இன்ஜின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும், ஓகே. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ எக்ஸாம்பிள் இங்கே சொன்னேன் இல்லையா, ஒரு ஆர்பிஎம் செட் பண்ணோம், இங்கே எத்தனை ஆம்ப் அப்படிங்கிறது லோட் செட் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த இடத்துல அம்மீட்டர் ரீடிங், வால்ட் மீட்டர் ரீடிங் காட்டும். V/I அப்படின்னு போடுறது தான் என்னது ஆக்சுவல் பிரேக் பவர், ஓகேவா. அதை நோட் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து லோடாக எடுத்துக்கூடாது. இது வந்து நீங்கள் லோடு கொடுக்கலாம், பட் இன்ஜினோடைய ஸ்பீடு தகுந்த மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லோடு வேரியேஷன் வரும். எக்ஸாக்டாக நோட் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், V/I போட்டோன்னு சொன்னால் நமக்கு ஆக்சுவல் பிரேக் பவர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இன்ஜினோடைய நார்மல் கண்டிஷன் பிரேக் பவர் எடுத்துடுறோம், ஓகேவா. அதுதான் பிபி வேல்யூ, ஓகேவா. எக்ஸாம்பிள் ஒரு 5500 வாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நோட் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே 4 ஹேண்டில் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4. இந்த 4 ஹேண்டிலும் எது கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுடைய ஸ்பார்க் ப்ளக். இது வந்து பெட்ரோல் இன்ஜின், ரைட்டா. ஸோ பெட்ரோல் இன்ஜினில் வந்து ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். ஸோ இந்த ஸ்பார்க் ப்ளக் போகிற சப்ளை தான் இந்த 4 இது இருக்கும். இதை நான் கீழே இறக்குனேன்னு சொன்னால் ஃபஸ்ட் சிலிண்டருக்கு போகிற ஸ்பார்க் ப்ளக்கு ஆஃப் ஆகிடும், ஸ்பார்க் சப்ளை ஆஃப் ஆகிடும். இதை இறக்குனேன்னு சொன்னால் செகண்ட் சிலிண்டருக்கு போகிற சப்ளை ஆஃப் ஆகிடும். இதுக்கு போனால் தேர்டு, இது ஃபோர்த்து.
ஸோ இப்போ நான் இந்த ஃபஸ்ட் சிலிண்டரோட இதை ஆஃப் பண்ணால் என்ன கண்ணு ஆகும்? ஃபஸ்ட் சிலிண்டருடைய இதை வந்து நான் ஆஃப் பண்ணுறேன். அப்போ ஆஃப் பண்ணனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினில் சிங்கிள் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் மட்டும் ஒர்க் ஆகாது. ஐ மீன் அந்த இன்ஜினுடைய ஃபியூல் வந்து கம்பஸ் ஆகாது. ஸோ அது மூலமாக கிடைக்கிற பவர் ட்ராப் ஆகும். ரைட்டா? அப்போ என்ன ஆகும்? இன்ஜினோடைய ஸ்பீட் ஸ்லோ ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு இது மட்டும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இன்ஜினோட ஸ்பீட் ஸ்லோ ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினோட ஆர்பிஎம் குறைஞ்சிரும். இங்கே வர மீட்டர் ரீடிங், வாட் மீட்டர் ரீடிங், பிபி லெவலையும் குறைஞ்சிரும். அப்புறம் இன்ஜினோடைய ஸ்பீடு வந்து அகைன் 1200 or 300 ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ செட் பண்ணேன் இல்லையா? அந்த வேல்யூ கொண்டு போகிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை பண்ணி இந்த லோடை கொஞ்சம் ஆஃப் பண்ணுவேன். அப்போ ஆஃப் பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினோடைய ஸ்பீடு பழைய நாமிக்கு வந்துடும். அப்போது நான் V/A இந்த வேல்யூவை நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அது BP C01 பிரேக் பவர் அட் கட் ஆஃப் சிலிண்டர் 1. ஃபஸ்ட் சிலிண்டர் கட் ஆஃப் பண்ணால் பிரேக் பவர். ஓகேவா? அண்ட் தென் நான் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஜாயின் பண்ணிட்டேன்னா மறுபடியும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆஸ் யூஸ்வல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அகைன் நான் என்ன பண்ணிடுறேன், ஃபஸ்ட் சிலிண்டர் ஆன் பண்ணிவிட்டு இன்ஜின் பழைய லோட் கண்டிஷன் கொடுத்துட்டு செகண்ட் சிலிண்டரை கட் பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இன்ஜின் பழைய ஸ்பீடுக்கு வரக்கு. அப்புறம் செகண்ட் சிலிண்டரை கட் பண்ண உடனே இன்ஜின் மறுபடியும் ஸ்லோவாகிடும். இப்போ என்ன ஆகும்? இன்ஜினுக்கு போகிற செகண்ட் சிலிண்டர் சப்ளை இருக்காது, இன்ஜின் மறுபடியும் ஸ்லோவாகிடும். அப்படி ஸ்லோ ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஆர்பிஎம் செட் பண்ணுறதுக்காக மறுபடியும் லோடை கொஞ்சம் ஆஃப் பண்ணுறேன். ஆன் பண்ண லோடு மறுபடியும் ஆஃப் பண்ணுறேன். அப்போ ஆஃப் பண்ண உடனே இன்ஜின் வந்து மறுபடியும் 1300 RPM அந்த மாதிரி ஸ்பீடுக்கு வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அம்மீட்டர் ரீடிங், வால் மீட்டர் ரீடிங் நோட் பண்ணிக்கிறேன். அகெயின் இந்த ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுறேன். இதை ஆன் பண்ணிவிட்டு பழைய மாதிரியே லோட் கண்டிஷன் கொடுத்துட்றேன். இன்ஜின் ஆஸ் யூஸ்வல் ஸ்பீட் ரன் ஆகும். கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்ஜின் வந்து ப்ராப்பராக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், தேர்ட் சிலிண்டரை கட் பண்ணுறேன். ஸோ தேர்ட் சிலிண்டர் கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், அகெயின் இன்ஜின் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அகெயின் நான் அந்த பழைய ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன், நான் இந்த லோட் செல்லுக்கு லோடு ஆஃப் பண்ணிவிட்டு பழைய ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிவிட்டு V/I வேல்யூ நோட் பண்ணிக்கிறேன். அகெயின் ஜாயின் பண்ணிவிட்டு பழைய லோடை கொடுக்குறேன், இன்ஜின் கொஞ்சம் ரன் பண்ண விட்றேன், 4 சிலிண்டர் கட் பண்ணுறேன். ஓகேவா? 4 சிலிண்டர் கட் பண்ணோன்னே என்ன ஆகும், இன்ஜின் ஆஸ் யூஸ்வல் ஸ்பீடு குறையும். நான் லோடு மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த லோட் சிலிருந்து லோடை ரிமூவ் பண்ணுறேன். அகைன் நாங்கள் ஸ்பீடு பார்க்குறோம். அந்த ஸ்பீட் நார்மல் ஆனதுக்கப்புறம் நம்ம V/I நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸ்பிளைன் முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இது மூலமாக நம்ம என்ன எடுத்துப்போம்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 செட் ஆஃப் ரீடிங் எடுத்துருப்போம். ஒரே ப்ரொசீஜர் தான். இன்ஜினை ஆன் பண்ணிடுறீங்க. ஓகேவா? இன்ஜினை ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இதை இன்ஜினை ஆன் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து ஃபஸ்ட்டு எல்லா சிலிண்டருமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அதாவது இந்த 4 வால் காமிக்கிறேன் இல்லையா, அந்த 4 இதுவுமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அப்போ வந்து நான் ஒரு லோடு கொடுத்து இன்ஜினை கான்ஸ்டன்ட் ஸ்பீட் செட் பண்ணிக்கிறேன். இதான் ப்ரொசீஜருக்குன்னா சம்மரி மாதிரி சொல்கிறேன், அப்படியே பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது கூலண்ட் ஆன் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபியூல் சப்ளை ஆன் பண்ணிவிட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? இன்ஜின் ஆஸ் யூஸ்வல் கார் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் கீழே ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணோடனே வேகமாக லோடை கொடுத்துருங்க. லோடை கொடுத்துட்டு ஒரு ஸ்பீட் செட் பண்ணிக்கோங்க. 1000 இந்த ஆக்சிலேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்பீடை செட் பண்ணிங்க. இதுக்கப்புறம் இந்த ஆக்சிலேட்டர் நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இந்த ஆக்சிலேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்பீடை செட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸ்பீடு வந்து 1200 RPM அப்படின்னு செட் பண்ணிடுறீங்க. செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே V/I வேல்யூ நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எல்லா இன்ஜினும் எல்லா 4 சிலிண்டரும் ரன் ஆகிட்டு இருக்கும்போது V/I வேல்யூ நோட் பண்ணுவோம். அதான் BP. அப்புறம் ஃபஸ்ட் சிலிண்டர் கட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் சிலிண்டரோடைய எனர்ஜி இண்டிகேட் பவர் கட் ஆகிறனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினோடைய ஸ்பீடு குறைஞ்சிரும், அவுட்புட் பவரும் குறைஞ்சிரும். அதனால நம்ம லோடை ஆஃப் பண்ணிவிட்டு இன்ஜினை பழைய ஸ்பீடு கொண்டு வரோம். ஸோ அப்போ நீங்கள் நோட் பண்ணுற வேல்யூ BP C01. ஓகேவா? அப்புறம் மறுபடியும் கனெக்ஷன் கொடுத்து மறுபடியும் ஃபஸ்ட் சிலிண்டரை ஆன் பண்ணிவிட்டு எல்லா சிலிண்டரும் ரன் பண்ண விட்டு செகண்ட் சிலிண்டர் கட் பண்ணி இதே ப்ரொசீஜரை 4 சிலிண்டருக்கு ரிப்பீட் பண்ணுறீங்க. அப்படி ரிப்பீட் பண்ணும்போது நமக்கு மொத்தம் 5 செட் ஆஃப் ரீடிங் கிடச்சிருக்கும். என்னது? ஃபஸ்ட்டு BP வேல்யூ, அடுத்தது BP C01, C02, C03, C04. C0 அப்படிங்கிறன்னா கட் ஆஃப் 1, ஃபஸ்ட் சிலிண்டர் கட் ஆஃப், செகண்ட் சிலிண்டர் கட் ஆஃப், தேர்ட் சிலிண்டர், ஃபோர்த் சிலிண்டர் கட் ஆஃப். ரைட்டா? ஸோ இந்த 4 சிலிண்டர் கட் ஆஃப் வேல்யூ நமக்கு கிடச்சிரும், V/I வேல்யூ. ஸோ இதை வச்சு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, BP மைனஸ் BP C01 போட்டிங்கன்னா ஃபஸ்ட் சிலிண்டரோட IP கிடச்சிரும். ரைட்டா? ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் சிலிண்டர் நீங்கள் கட் பண்ணுறீங்க. கட் பண்ணோன்னே நான் ஃபஸ்ட் சிலிண்டர் கொடுத்துட்டு இருந்தால் இண்டிகேட் பவர் உனக்கு கட் ஆகிடும். ஃபிக்ஷன் பவர் ஆல்ரெடி உள்ளே இருக்குது. ஃபஸ்ட் சிலிண்டரோட ஃபிக்ஷன் பவர் உள்ளே ஆல்ரெடி மைனஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் உனக்கு எவ்வளோ பவர் குறைஞ்சிச்சோ அந்த பவர் தான் என்னது, ஃபஸ்ட் சிலிண்டர் கொடுத்து இண்டிகேட் பவர். அப்போ என்ன பண்ணலாம், BP மைனஸ் BP C01 ஈக்குவல் டு IP1. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் BP மைனஸ் BP C02 போட்டால் IP2 கிடச்சிரும். BP மைனஸ் BP C03 அப்படின்னு போட்டால் IP3 கிடச்சிரும். அடுத்து IP4க்கு என்ன பண்ணும், BP மைனஸ்
பிபி C04 போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இண்டிகேட் பவர் 4 கிடச்சிரும். ஸோ 4 சிலிண்டர்ஸோட இண்டிகேட் பவர் கிடச்சிச்சின்னா ப்ளஸ் IP1 IP2 IP3 IP4 நாளையும் சம் பண்ணோன்னு சொன்னால் இன்ஜினோட டோட்டல் இண்டிகேட் பவர் கிடச்சிரும். இன்ஜின் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா, அப்போ நம்ம கிடச்ச பிரேக் பவரும் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பிபி மைனஸ் ஐபி பண்ணோன்னா எஃப்பி கிடச்சிரும். ஸோ ஃபிக்ஷன் பவர் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.